ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதன் வாராரு. வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்றார். நான் இவ்வளவு கஷ்டத்துல சிரமத்துல நிலைமையில இருக்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நல்ல ஒரு லிஸ்னிங் இயர் ஒன்று கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களோட நிலைமைய பார்த்தா எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறது கட்டாய கடமை ஆகிட்டு. ஆனா நீங்க நான் தாரத பொறுத்து கொள்வீங்கடா, நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, நான் தந்ததை விட இல்ல நீங்க எனக்கு இன்னும் தாங்க நீங்க வற்புறுத்த மாட்டீங்கடா. மூணாவது, நான் தந்ததை குறையாக மதிக்க மாட்டீங்கடா, நான் எனக்கு ஏழுமான மேக்சிமம் உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேரனே ஒரு நாள் ஒண்ணு அப்படி நினைக்க மாட்டேன், உங்களுக்கு ஏழுமான உதவியை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. ட்ரெஷரரை கூப்பிட்டார். ட்ரெஷரரை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கட திர்ஹங்கள் வெள்ளி காசு எவ்வளவு இருக்குது பாக்கி? சொன்னாங்க 3 லட்சம் திர்ஹம் இருக்குது என்ன சொன்னாங்க. 3 லட்சம் திர்ஹம், டாலர், யென், பவுண்ட் இல்ல வெள்ளி காசு, ஒரிஜினல் வெள்ளி காசு 3 லட்சம் இருக்குது. சரி, அது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனவே அதை மூட்டையா கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு தங்க காசிகள் கொடுத்திருந்தேன், அதுல எவ்வளவு பாக்கி இருக்குது? சொன்னாங்க 500 தங்க காசி பாக்கி இருக்குது, அதையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ட்ரெஷரர் அதை கொண்டு வர நேரத்துல காதுல வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோட இதை தவிர எங்கட ட்ரெஷரியில வேற எந்த பணமும் இல்ல, மாலையில சாப்பிடுறதுக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, போ. அதுக்கு போறோம் சொன்னாங்க, இவ்வளவுதான் எனக்கிட்ட இருக்குது, நான் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன், 2 கூலிக்காரனை கொண்டு வாங்கலேன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த 2 கூலிக்காரனை கொண்டு வரான். என்னத்துக்கு? அந்த காலத்துல இந்த காலத்து மாதிரி செக் இருக்கல்ல, கேஷ் இருக்கல்ல, தங்க காசுகள் 3 லட்சம், வெள்ளி காசு 3 லட்சம் தூக்கி கொண்டு போகணும். 50,000 500 தங்க காசு தூக்கி கொண்டு போகணும். எனவே கூலிக்காரன் 2 வந்த உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மேலாடை அப்படியே கழட்டிட்டான். மேலாடையை கழட்டிட்டு சொன்னாங்க, எனக்கு இந்த 2 கூலிக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கூலி கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, இந்த பணத்தை அவட வீட்டுல கொண்டு போய் இறக்குறது இருக்குது, இது என் கடமை, என்னையால செஞ்சு கொள்ளலாம். எனவே என் மேலாட இதை நான் உங்களுக்கு தாரன், அவங்களுக்கு கூலியாக கொடுத்துடுங்க என்பதா. கொடுத்துட்டும் உள்ளம் செல்லுது, யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயோ தெரியாயா, எனக்கு இதை விட செய்ய தெரியாது ரப்பே என்பதாக அழுந்துட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு மிஸ்கீனுக்கு 100 ரூபா தந்து, என்ன ஆச்சியார் 100 ரூபாவா, அடே இது எடுக்க இல்லாட்டிட்டா என்று பிரிச்சு பறைச்சு எடுப்போம். நானும் நீங்களும் இருக்கிற முழு சொத்தையும் கொடுத்து கூலிக்காரண்ட கூலியம் நான் தான் கொடுக்கணும், ஆனா அதை கொடுக்க இப்ப வக்கு இல்ல, எனக்கு வசதி இல்ல, எனவே அதுக்கு என்ன மேலாடி எடுத்துக்கோங்க. அதுக்கு போற அல்லாஹ்க்கு செல்றாங்க, யா அல்லாஹ் நான் ஒன்றுமே செய்யல ரப்பே நீ கபூல் செய்ய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல செஞ்சு அந்த அமல் யா அல்லாஹ் நீ கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே செய்யல யா அல்லாஹ். இதுதான் சஹாபாக்களோட தன்மையாக இருந்துச்சு. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொர்க்கத்துல நபி அவங்களோட மனைவியாக இருக்க போறாங்க. என்ற தாய் என்னைய பெத்தெடுக்காம இருந்தா நல்லா இருக்குமே.